வெயிலாக இருக்கிறது கூட பார்க்காம நல்லா மாங்குன்னு சூப்பராக குளிச்சு ஆட்டம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன மணி 1 1:30 ஆயிடுச்சு. வெயில் சாப்பாடு கேட்டு கூப்பாடு போட ஆரம்பிச்சிருச்சா. அப்படியே இந்த பக்கம் வந்தாக்கா ஃபுட்டு பார்த்தாலே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் எல்லா சாப்பாடுமே இருந்துச்சு. ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் தான் இருந்துச்சு. எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ட்ரெஸ்ஸுமே காஞ்சிருச்சு. மணி 3 ஆயிடுச்சு. ட்ரை கேம்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே விளையாடுறதுக்கு வந்து ஈரமாக இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஈரமாலாம் இல்லை, அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே உடனே காஞ்சிருச்சுன்னு வைங்களேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் 2 ரைடு சுற்றுறதுக்குள்ளேயே சரியான மயக்கம் வந்துடுச்சு. கொச்சின் ஒண்டர்லால அவ்வளோ பெரிய பெரிய ரைட்லாம் அசால்ட்டாக விளாண்டு முடித்தோம். அப்போல்லாம் ஒரு மயக்கம் வரல. இது சொட்டு சொட்டு கேம் 4 ரைடு தான். அது விளாண்டு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ மயக்கம். வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே வந்துட்டு ஒரு லெமன் டீயை சூடாக குடிச்சோன்னு தான் இந்த மயக்கம் சரியானுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தாக்கா ப்ளே ஜோன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து விளாட வேண்டியது தான். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம அமௌண்ட் கட்டுறதை பொறுத்து அந்த அமௌண்ட் அந்த கார்டில் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து நம்ம விளாண்டுக்கலாம். அந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே தனியாக வெளியில் வந்தோம்னா அட்வென்ச்சர் பார்க்கான். அங்கே வந்து காசை கட்டிட்டு இவன் பஞ்சி ஜம்பிங் குதிக்கணும் அப்படின்னு நான் வீட்டில் குதிக்கிற குதிலாம் பத்தரப்பில் இருக்குது. அதோட இங்கே வந்து இதில் குதிச்சுக்கிட்டு இருந்தான். அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரஃபாமா வந்து பொம்மையை பார்த்துட்டு தாவ ஆரம்பிச்சிடுச்சு. சரி புள்ள ஏங்கிடுவான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை போனதுக்காக ஒரு மெமரிஸாக வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தாக்கா கிட்ஸ் கூட இந்த பொம்மை வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடி விளாண்டுட்டு இருந்துச்சு. அதையும் ஒரு கிளிப்பாக எடுத்துருவோமே, வீடியோவுக்கு கண்டென்ட்டும் கிடச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சரி வரலை, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. மணி 6 ஆகிடுச்சு. கிளம்புனா அத்தனை நேரத்தோட வீட்டுக்கு போய் சேர முடியும்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. வர வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு பூஸ்ட்டு ஏதாச்சும் குடிக்கலான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி சூடாக ஒரு பூஸ்ட்டு சம்சா வடைன்னு சொல்லிட்டு சட்னியை ஊற்றி நல்லா ஒரு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்தோடனே பிள்ளைய பிடிமா நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கியாச்சு. இப்படி தான் அந்த டே போணுச்சு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.